ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயாஸ் காம்பன்சேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். அதில் வந்து டயோட் காம்பன்சேஷன் ஃபார் விபிஇ அண்ட் டயோட் காம்பன்சேஷன் ஃபார் ஐசிஓ அது பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டூ டைப்ஸ் தெர்மிஸ்டர் காம்பன்சேஷன் அண்ட் சென்சிஸ்டர் காம்பன்சேஷன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பயாசிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர் காம்பன்சேஷன் டெக்னிக். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வர்சஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டி ஆஃப் தெர்மிஸ்டார் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தெர்மிஸ்டார்னு பார்த்தீங்கன்னா this method uses temperature sensitive resistive elements. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த தெர்மிஸ்டார் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர் அதுக்கு பதில் இங்கே தெர்மிஸ்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தெர்மிஸ்டார் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, தட்ஸ் கோயிங் டு பி அ பேசிவ் டிவைஸ். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்லோப் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த டோ ஆர்டி பை டோ டி இதை வந்து நம்ம நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். So this is the slope of this curve that is equal to dou RT by dou T ன்னு எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this is the circuit diagram for thermistor. ஸோ இதில் வந்து R2 வந்து that is going to be replaced by RT, that is a thermistor resistance in the self bias circuit. ஸோ இந்த circuit diagram பார்க்கும்போது தெரியுது this is a voltage divider bias or self bias. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா temperature increase ஆச்சுன்னா then the resistance that is going to be decrease because it is a negative temperature coefficient. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி டிக்ரீஸ்ட். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து இந்த பேஸ் டு எமிட்டர் தான், பேஸ் டு கிரவுண்ட். ஸோ வோல்டேஜ் பிட்வீன் பேஸ் டு கிரவுண்ட். ஸோ இந்த ஆர்டியும் விபியும் தட் இஸ் கோயிங் டு பி அ பேரலல். ஆர்டி அண்ட் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்இ ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ இப்போ விபி கம்மியாச்சுன்னா ஐபி பேஸ் கரண்ட்டும் கம்மியாகும். ஸோ ஆனால் கலெக்டர் கரண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்ட். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஐசி தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஐபி ப்ளஸ் ஆஃப் 1 + பீட்டா இன்ட்டு ஐசிபி நாட். திஸ் த கலெக்டர் கரண்ட் ஃபார் தி காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐசிபி நாட்ன்றது கலெக்டர் லீக்கேஜ் கரண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஐசிஓ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் லீக்கேஜ் கரண்ட். அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐபி வந்து இதில் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஐபி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்ரெடி சைட் ஐபி வந்து கம்மியாக இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு ஐசி ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஐபி இந்த ஈக்குவேஷன் தெரியும். ஸோ ஐபி கம்மியாச்சுன்னா அது ஐசியும் கம்மியாக்கும், கலெக்டர் கரண்ட்டையும் கம்மியாக்கும். ஸோ அப்போ அந்த ஐசி பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி மெயின்டைன்ட் ஆஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும் ஃபார் த பயாசிங். ஸோ டு அச்சீவ் த ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா we have to make this collector current that is going to be a constant here. So இங்கே bias compensation ல this IC is going to play a major role. So IC வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் we can able to achieve the stability condition. இப்போ if temperature increases then the resistance வந்து that is going to be decreased. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிக்ரீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஆர்டி தான், தெர்மிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ தெர்மிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி பேரலல் வித் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்இ. ஸோ இந்த ஆர்இ பார்த்தீங்கன்னா டயோட் காம்பன்சேஷன் யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கிவ் ஷேர் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சிஸ்டார் காம்பன்சேஷன் டெக்னிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வர்சஸ் ஆர்டி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சென்சிஸ்டார் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஏ டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ரெசிஸ்டிவ் எலமெண்ட்ஸ் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். தெர்மிஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா சென்சிஸ்டாரில் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஸோ திஸ் டெம்பரேச்சர் வர்சஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்சிஸ்டார் திஸ் இஸ் ஆல்சோ ஏ பேசிவ் டிவைஸ், இதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர் இங்கே சென்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா டோ ஆர்டி பை டோ டி. ஸோ இப்போ இங்கே இந்த டோ ஆர்டி பை டோ டின்றது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் ஃபார் தி சென்சிஸ்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த R1 பதில் இங்கே ஆர்டி ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அங்கே தெர்மிஸ்டாரில் பார்த்தீங்கன்னா R2க்கு பதில் இந்த ஆர்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா R1 இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஆர்டி இந்த செல்ஃப் பயாஸ் சர்க்யூட் ஆர் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட் சொல்லலாம். ஸோ இது வந்து வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் சர்க்யூட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தென் த ரெசிஸ்டன்ஸ் ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே திஸ் ஆர்டி அண்ட் R2 தட் ஆர் த டூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பொட்டென்ஷியல் டிவைடர். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது then the resistance RT that is also going to be increased, which is going to reduce the current flowing through it. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து across this RT வந்து கம்மியாகும். ஸோ அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ திஸ் R2 அந்த இடத்துலையும் வந்து கம்மியாக தான் இருக்கும்
கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் R2 அதுவும் கம்மியாக இருக்கும். ஸோ இயர் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் R2 தட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் பேஸ் டு கிரவுண்டு தான். ஸோ தட் இஸ் பேஸ் டு எமிட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VB கம்மியாகுது. ஸோ VB கம்மியாகிறதுனால IB பேஸ் கரண்ட்டும் கம்மியாகுது. ஆனால் கலெக்டர் கரண்ட் IC வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் கலெக்டர் கரண்ட் ஃபார் தி காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். that is IC equal to beta into IB plus of 1 plus beta into ICB naught. And the 1 plus beta into ICB naught that is equal to ICE naught. அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ICB naught that is going to be increased. ஸோ தட் இஸ் a collector leakage current or reverse saturation current சொல்லலாம். அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கலெக்டர் கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு IC equal to beta into IB இந்த ஈக்குவேஷன் வச்சு IB வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ICயும் கம்மி பண்ணும். ஸோ அப்போ IC வந்து that is going to be maintained constant. ஸோ கலெக்டர் கரண்ட் that is going to be maintained constant. அப்போ இங்கே சென்சிஸ்டார்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்பன்சேஷன் டிவைஸாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் பாயிண்ட் that is going to be stable. ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் பை யூஸிங் திஸ் கலெக்டர் கரண்ட் that is going to be a constant. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டயோட் காம்பன்சேஷன் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து தெர்மிஸ்டார் அண்ட் சென்சிஸ்டார் காம்பன்சேஷன் இது எல்லாம் மூணுமே சேர்த்து ஒரே 16 மார்க்ஸாக கேட்பாங்க. ஸோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1 இந்த ஃபர்ஸ்ட் யூனிட். இது பார்த்தீங்கன்னா EC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.